அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் வரப்போகும் புதிய சட்டம். இன்னும் 2 மாதங்களே உள்ளன. விண்ணை தொடும் அபராதம் மற்றும் கடுமையான சிறை தண்டனை. வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு முக்கிய கோரிக்கை வைத்த குவைத்தின் பிரதமர். அடுத்து 4 குவைத்திகளை கைது செய்த உள்துறை அமைச்சகம். அடுத்து சாராய தொழிற்சாலைக்கு சீல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி முதல் அதிரடியான போக்குவரத்து சட்டம் அமலுக்கு வர உள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. குவைத்தில் சாலை விபத்துகளை குறைப்பதற்கும் பாதுகாப்பான போக்குவரத்தை உருவாக்குவதற்கும் உள்துறை அமைச்சகத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தி உட்பட 6 வெளிநாட்டு மொழிகளில் விழிப்புணர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ், உருது, பங்களா, பார்சி மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் போக்குவரத்தின் விழிப்புணர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் குவைத் மன்னர் அமீர் ஷேக் மிஷல் அல் ஜாபல் சபா அவர்கள் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு பெரும் தொகை அபராதம் மற்றும் சிறை தண்டனை உள்ளிட்ட விதிக்கும் புதிய போக்குவரத்து சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டார். இந்த புதிய சட்டம் இந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்த மிக முக்கியமான செய்தி அனைவருடன் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இப்போ 6 மொழிகளில் போக்குவரத்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளது. இப்படி குவைத்தில் கடுமையான அபராத சட்டம் கொண்டு வருவதற்கான முக்கிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2024 ஆயிரக்கணக்கான போக்குவரத்து விதிமீறல்கள் ஏஐ கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுல 79,000 பேர் வாகனம் ஓட்டும் போது போன் பேசியது, 1,52,000 பேர் சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டியது, 1,73,000 பேர் ரெட் லைட் சிக்னல் கிராசிங், 66,000 வாகன விபத்துகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஏஐ டெக்னாலஜியால் பதிவு செய்யப்பட்ட வாகன விதிமீறல்கள். இதெல்லாம் வச்சு தான் புதிய போக்குவரத்து சட்டம் வருகின்ற ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. அதனால நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. ஒரு ரெட் லைட் சிக்னல் கிராசிங் பண்ணாலே 150 kd ஃபைன். ஓவர் ஸ்பீடுக்கு 75 kd முதல் 150 kd வரைக்கும் ஃபைன். வாகனம் ஓட்டும் போது ஃபோன் பேசினா 75 kd ஃபைன். சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டினா 30 kd ஃபைன். இப்படி டிராஃபிக் ஃபைன் எல்லாத்தையும் குவைத்துடைய த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஏற்றி வச்சிருக்காங்க. நாம் வாங்குறது என்னமோ 100லேருந்து 200 குவைத் தினார் தான் சம்பளம். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் மொத்த சம்பளம் காலி ஆகிடும். அதனால் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், அகமதி கவர்னரில் உள்ள ஒரு அரசு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த 4 குவைத்திகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் மீது பணியிட மோசடி மற்றும் போலி ஆவணங்கள் தயாரித்தல் ஆகிய குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த 4 பேரும் ஒரு மாதத்தில் 1 வாரம் மட்டுமே பணிக்கு வருவதாகவும், மீதமுள்ள நாட்களில் சிலிகான் போலி ஃபிங்கர் பிரிண்ட் மூலம் மற்ற ஊழியர்களை வைத்து வேலைக்கு வந்தது போல் பதிவு செய்தது நிரூபிக்கப்பட்டதால் இப்போ 4 குவைத்திகளும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்தின் சபால் அகமது பகுதியில் சாராய ஃபேக்டரி நடத்தி வந்த நபரை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் சாராயம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட கருவிகளையும் ட்ரம்களையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. மேலும் இந்த குற்றத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளதோ அவர்களையும் பிடிக்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் தற்போது தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளது. அதுபோல குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார்கள். அதாவது சாராய வியாபாரம், விபச்சாரம் இது போன்ற குற்றங்களை யாராவது ஈடுபடுவதை கண்டால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 1884141 என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என குவைத்தின் துணை பிரதமர் அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அதுபோல் நம்ம இன்னொரு குவைத் நியூஸ் தமிழ் சேனல் என்ற ஒரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் டூட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,800 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 34 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 38 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 13,600 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 27 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 14,300 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 32 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 89 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 45 குவைத் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாய் 29 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $958 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 436 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 159 ஃபில்ஸாக உள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது மாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.